100 வேளை 3 வேளை சாப்பிட முடியுமா? குக்கிங் சேலஞ்ச். நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு பன் வாங்கியிருக்கோம். நான் வந்து 5 rupees. ஓகே, 5 rupees ஒரு பன் வாங்கியிருக்கோம். இந்த பன்னில் சிக்கன் பாயில் பண்ணி ஒரு பர்கர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ சிக்கன் வந்து ஒரு 50 grams வாங்க போகிறேன். ஸோ தட் நம்ம வந்து மார்னிங் கொஞ்சம் பர்கருக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து 10 rupeesக்கு தான் வாங்கியிருக்கோம். இந்த அளவு வந்து நமக்கு பர்கருக்கும் நைட்டு நூடுல்ஸ்க்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கிராசரிஸ் வாங்குறதுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு கடைக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக வந்து 60 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன். என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஒரு 100 grams வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் வாங்கியிருக்கேன், கேரட் வாங்கியிருக்கேன், ஒரே ஒரு ஆனியன் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நூடுல்ஸ், கருவாடு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன், முட்டை வந்து 2 வாங்கியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ, பாய். நம்ம வந்து எக்குலாம் வாங்கியிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வெசல் வச்சுருக்கேன் குக் பண்ணுறதுக்குன்னு. இன்றைக்கி குக்கிங் சேலஞ்சில் வந்து நம்ம கேம்பிங் வெசல் யூஸ் பண்ணாமல் நார்மலான வெசல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாராலையும் இருக்கிறத வச்சே குக் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். குக் பண்ணுறதுக்கு தேவையான வாட்டரை வந்து நான் இங்கே பெட்ரோல் பங்க்லேயே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இடம் இருக்கோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 ரூபா பன்னு, 10 rupees வந்து சிக்கன், அதுக்கப்புறம் 60 rupees வந்து நம்ம கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் டோட்டலாக 75 rupees வந்து நம்ம குக்கிங்காக செலவு பண்ணியிருக்கோம். லெமன் கூட வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து காலையில் ஒரு டீ வந்து குடிச்சிருக்கேன். அது வந்து 10 rupees. டோட்டலாக இப்போ வரைக்கும் ஒரு 85 rupees வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வந்து கண்டிப்பாக நான் ஒரு டீ பிரேக் எடுப்பேன். ஸோ அதுக்கு ஒரு 10 rupees அப்படின்னு பார்த்தா கூட டோட்டலாக 95 rupeesல வந்து இந்த சேலஞ்சை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் கோவாவில் வந்து ஃபுட்டுக்கு வந்து இப்போ வரைக்கும் நிறைய செலவு பண்ணியிருக்க மாதிரி தோணுச்சு. அதனால் இந்த குக்கிங் சேலஞ்சை நான் அட்டம் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து எங்கே ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்குதோ அங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி இந்த கேஸ் வச்சு 2 times சமைச்சிட்டோம். ஆக்சுவலாக எனக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 or 3 times வரைக்கும் சமைக்கலாம். நான் சமைச்சு முடிச்ச அப்புறமா இந்த ஒரு கேன் வந்து எனக்கு எவ்வளோ சமைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் வாஷ் பண்ணிடலாம். சிக்கனை ஒரு 2 times வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேம்பிங் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிக்கனை பாயில் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எனக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் சிக்கனை பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா இதுலேயே வந்து நான் எக்கையும் பாயில் பண்ணிவிடுவேன் இந்த வாட்டர்லேயே. இது ஒரு 1 rupee சாஸ் பாக்கெட். அது வந்து நான் 2 packet வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து மயனைஸ் அது எதுவுமே பிடிக்காது. அதனால் வந்து நான் வந்து சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நல்ல வாசனை வருது. குக்கிங் பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்கு. மீன்வேல் வந்து நம்ம கேரட் வாங்கியிருந்தோம்ல, இப்போ வந்து நான் 1/2 carrot-ம் 1/2 ஆனியனும் எடுத்துக்க போகிறேன் என்னோட பர்கருக்கு. இது வந்து இப்போ நம்ம பர்கருக்கு கட் பண்ணிக்கலாம். கேரட்டும் கட் பண்ணிக்கலாம் சின்னதாக. ஸோ இப்போ நம்ம இது மேலே ஆனியன் அண்ட் கேரட் போட்டுடலாம் தேவையான அளவுக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். எக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த எக்கு எடுத்து மேலே வச்சுக்குவோம். அண்ட் இதுக்கு மேலே நம்ம சிக்கன் போடலாம். இதுதான் நம்ம பர்கரோட ஃபைனல் லுக். ஓகே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நம்ம சாப்பிட்றலாம். ஆக்சுவலாக சில கடையில் வாங்குறத விட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. அரிசி வந்து இந்த பாத்திரத்தில் 100 கிராமோ வேகுமான்னு தெரில. அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன்.
தண்ணி கொதிச்சிச்சு, நம்ம வந்து அரிசி போடலாம். அரிசி கொதிக்குது, ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சிடலாம். கருவேப்பிலை இருக்குது, வாஷ் பண்ணிட்டு லெமன், நமக்கு வந்து கொஞ்சம் சாதம் தான், அதனால் நம்ம கொஞ்சம் லெமன் எடுத்துக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும். சுட சுட கம கம லெமன் ரைஸ் ரெடி. ஃபைனலாக 10 ரூபா பாக்கெட் கருவாடில் இத்தனை இருக்குங்க. மசாலா போட்டு உள்ளே போடுவோம். கருவாடு ரெடி ஆகிறதுக்குள்ள மிச்சம் இருந்த லெமனில் ஒரு லெமன் ஜூஸ் போடலாமா? இதை நிறைய லெமன் மீந்துருச்சு, ஆட் பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு சால்ட் தான் பண்ணியிருக்கோம். பர்கரும் ஒரு லெமன் ஜூஸும் ரெடி. சூப்பராக இருக்குங்க. டிஷ்க்கு ஒரு எக்கும் இருக்கு. ஸோ கருவாடும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே லஞ்சுக்கு என்னங்க வேணும்? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, ஜூஸ் குடிச்சாச்சு, அண்ட் லஞ்சும் ரெடி. அடுத்து எங்கே தண்ணி இருக்கும் அங்கே நம்ம இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இங்கேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் இப்போ வந்து ஒரு 2:30 ஆகுது. நமக்கு எங்கே ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்குதோ அங்கே நின்று நம்ம வந்து லஞ்சு சாப்பிட்டுடலாம். நல்ல பசி, எங்கேயுமே நின்று சாப்பிட்ற இடம் இல்லை, மழை வருது, அதனால் இங்கே நின்று சாப்பிட்றலாம் இந்த ஹட்டில். மணி 3 ஆயிடுச்சு, ஆனால் சாப்பாடு இருந்ததுனால ஓகே. அந்த கிளைமேட்டுக்கு வேற லெவலில் இருக்குங்க, செம்ம சாப்பாடு. கோவாவில் அந்த ஃபிஷ் தாலி, கோவாவில் நான் சாப்பிட்டதுலேயே அந்த ஃபுட்டுக்கு அப்புறம் எனக்கு இன்றைக்கி சாப்பிட்றது தான் திருப்தியாக இருக்குது. நல்லா சாப்பிட்டு ஈவினிங் டீக்கு அப்புறம் இப்போ ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ நைட்டுக்கும் நமக்கு கவலை இல்லை, கொஞ்சம் சிக்கன் மீதி இருக்குது, அதை வச்சு நம்ம நூடுல்ஸ் பண்ணி சாப்பிட்டுடலாம். ஸோ இன்றைக்கி டோட்டல் பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா 95 ருபீஸ் தான். இப்போ வந்து நம்ம ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம காலையில் எப்படி குக்கிங் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த இடமும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏதோ குக் பண்ணுவாங்க போல், இந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கும் வந்து நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு ஐடியா இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டே பிளானை நம்ம அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம டின்னர் குக் பண்ணலாம். நம்மளோட கேம்பிங் ஸ்டவ் பாக்ஸ் பாருங்கள், மழையில் நனைஞ்சு எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல, ஒர்க் ஆகுதான்னு, இருந்தாலும் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போது நூடுல்ஸ் தான் குக் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட அந்த மதியானம் கொஞ்சம் சிக்கனும் இருக்குது, நூடுல்ஸும் இருக்குது. அதை வச்சு நூடுல்ஸ் சாப்பிட்டுடலாம். உடனே ஹெல்த்தி இல்லை அது இதுன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் மெனுவில் வந்து நமக்கு டைம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 600 கிலோமீட்டர் ஓட்டும் போது நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம வந்து குக்கிங் பண்ண முடியும். ஓகே, ஒர்க் ஆகிடுச்சு இப்போது. நல்ல வேளை, நான் கூட மழைனால ஏதாவது ஒர்க் ஆகாமல் போயிடுமோன்னு நினச்சேன், பட் ஒர்க் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஒரே ஒரு பேக்கெட் மேகி தான் பண்ண போகிறோம். ரொம்ப பசி இல்லை எனக்கு, சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றதுனால தான் நான் வந்து பண்ணுறேன். இப்போது மசாலா, இப்போ நம்மளோட சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். இப்பி நூடுல்ஸ், இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக இருக்குங்க. பாருங்கள் ஆவி எப்படி பறக்குதுன்னு. நம்மளுடைய டின்னர் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது சூடாக இருக்குது.
இதோட நம்ம குக்கிங் சேலஞ்ச் முடியுது. ஸோ நம்மளோட பட்ஜெட்டில் நம்ம ரைட் போகும்போது நம்மளால் கண்டிப்பாக என்ன வேணாலும் எப்படி வேணாலும் குக் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்காக இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது அதனால பண்ணுறீங்க அப்படின்னு இல்லை. என்கிட்ட அடுப்பே இல்லைனா கூட ஒரு கல் வச்சு விறகு வச்சு கூட கொளுத்தி நம்மளால் சமைக்க முடியும். அப்புறம் மழை வந்தால் என்னன்னு கேட்காதீங்க. ஸோ நம்ம முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த சேலஞ்சை அட்டம் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இங்கேருந்து என்னோடய ரைடை கண்டினியூ பண்ண போகிறேன். எங்கே ஸ்டே பண்ணுறேன், நாளைக்கு எப்படி நம்ம சென்னை ரீச் ஆகுறோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.